இதுக்கு முன்னால சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணிருக்கீங்க. கலெக்ஷனும் 100 கோடிக்கு மேல, தரம் வயசும் அவ்வளவு பெரிய இது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கு? நடுவில் விடுதலை பாகம் 2 வந்ததே சார். என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய படம் சார் அது? மன்னிச்சுக்கோங்க சார். நான் நடிச்சு நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து வெற்றி சார் ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், விடுதலை 2 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது இப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால அது எப்படி நம்ம நன்றி சொல்லுங்க சார். ஓகே சார், இந்த 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு சார்? இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். இந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம், ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல. சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சு வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் பொறுத்து போயிடுவோம், சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும். சரி ஓகே, எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொங்கி எழலாம்னு தோணும். அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை.